நம்ம இன்றைக்கி உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஆரோக்கியமான நோ ஆயில் நோ பாயில் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம சமைக்கவும் இல்லை, அதே மாதிரி இதில் கொஞ்சம் கூட எண்ணெயும் யூஸ் பண்ணலை. இட்லி அது கூட தொட்டு சாப்பிட சட்னி ரெண்டுமே நம்ம சமைக்காமல் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுபோல் இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. இது செய்கிறதுக்கு குறைவான டைம் தான் செலவாகும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ஆன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அவல் எடுத்துக்கோங்க. எந்த அவலாக இருந்தாலும் பரவாயில்ல, சிகப்பு அவலாக இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளை அவலாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு சிகப்பு அவல் பயன்படுத்தியிருக்கேன். இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ரொம்ப ஃபைன் பவுடராகவும் இல்லாமல் ரொம்ப கொரக்கொரப்பாகவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ உங்களுக்கு அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப நெருநெரும் இல்லாமல் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இது கூட 1/2 கப் அளவுக்கு தேங்காவை சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சு எடுத்திருக்கேன். இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நம்ம வடிகட்டி தேங்காய் பால் எடுக்க போகிறோம். நான் ஒரு பாதி அளவு தேங்காயிலேருந்து பால் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமானாலும் கெட்டியான தேங்காய் பால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தண்ணியான தேங்காய் பால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தேங்காயை அப்படியே கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் பின்னாடி உள்ள ப்ரௌன் கலர் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து பால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தோலை ரிமூவ் பண்ணி சேர்க்கும்போது தேங்காய் பால் நல்லா வெயிட்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், தேங்காய் பால் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மாவு சேர்த்துருந்த பாத்திரத்தில் தேவையான அளவு மாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் பாலை நம்ம மொத்தமாக அப்படியே சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம மொத்தமாக 1.5 கப் அளவுக்கு அவல் எடுத்துருந்தோம். 1.5 கப் அவலுக்கு 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் கையை வச்சு கூட நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம். இட்லி மாவை விட கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம இட்லி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாவு ஊறணும்னு அவசியம் இல்லை, உடனே நம்ம ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு இட்லி பிளேட்டில் இட்லி துணி போட்டுட்டு நார்மலாக நம்ம எப்படி இட்லி செய்வோமோ அதே மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கைகளை பயன்படுத்தியோ அல்லது ஒரு கரண்டி எடுத்தோ இந்த மாதிரி மாவை சேர்த்துக்கோங்க. கையில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி இட்லி சேஃபுக்கு வர்றது போல் அழுத்தி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் தான் பயன்படுத்தியிருக்கேன். இதே போல் மீதம் இருக்கிற எல்லா குழியிலையும் நம்ம மாவு வச்சுட்டு கையில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இது போல் நல்லா டேப் பண்ணி விட்டுறலாம். கையில் தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் இட்லி ஒட்டாமல் வரும். நான் தேங்காய் பால் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லா குழியிலையும் மாவு வச்சதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி இதை அப்படியே விட்டுருங்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். இதை பாயில் பண்ணணும், வேக வைக்கணும்னா அவசியம் இல்லை. இதை மூடி போட்டு மூடி இதை அப்படியே விட்டுருங்க. இது ரெடி ஆகுறதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய்,
2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 6-7 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது பெரிய வெங்காயம் பயன்படுத்தியும் செய்யலாம், ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். 2 பல் அளவுக்கு வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. அது கூட சின்னதாக இஞ்சி துண்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இதில் நம்ம இஞ்சி, மிளகு, சீரகம்லாம் சேர்க்குறனால ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம சட்னிக்கு தேவையான முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறோம். நீங்கள் லெமன் ஜூஸ்க்கு பதிலாக கொஞ்சமாக புளி கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் லெமன் ஜூஸ் சேர்த்து செய்யும்போது டேஸ்டியாக இருக்கும். இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் சட்னி உடனே சாப்பிட்றதா இருந்தால் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. சாப்பிட்றதுக்கு டைம் ஆகும் அப்படின்னா நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தேங்காய் பால் யூஸ் பண்ணி சட்னி அரைக்கும்போது சட்னி கொஞ்சம் டேஸ்டியாக டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் கிடைக்கும். பாருங்கள், ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம தாளிக்கல, எண்ணெய் யூஸ் பண்ணல, இதை அப்படியே தான் சேவ் பண்ண போகிறோம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், டேஸ்டியான சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ 1/2 hour கழித்து இட்லி சூப்பராக தயாராகிருக்கு. இது நம்ம நார்மலாக இட்லி எப்படி எடுப்போமோ அதே போல் எடுத்துக்கோங்க. நம்ம இதில் தேங்காய் பால்லாம் சேர்த்து பண்ணியிருக்கனால சூப்பரான ஃப்ளேவரோட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம இது குக் பண்ணாமல் பண்ணியிருக்கனால டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் செஞ்சிட்டிங்க அப்படின்னா இது மாதிரியே அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். நீங்களே பாருங்கள், பார்க்கும்போதே பஞ்சு மாதிரி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதை நம்ம இப்போ சட்னி கூட வச்சுட்டு சேவ் பண்ணிடலாம். இதை நார்மலாக இட்லி துணியில் தான் செய்ய முடியும். இட்லி துணி இல்லாமல் நார்மல் பிளேட்டில் செய்ய முடியாது. ஏன்னா இது நம்ம ஆயில் பயன்படுத்தாமல் செஞ்சுருக்கோம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான நோ ஆயில் நோ பாயில் இட்லி தயாராகிருச்சு. கூடவே சட்னியும் அருமையாக தயாராகிருச்சு. இதை நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதே மெத்தடில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு மினிமம் 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும். ஏன்னா நம்ம சட்னியும் எல்லா பொருளும் சேர்த்து அரைக்க தான் செய்கிறோம். அதே மாதிரி இட்லியும் தேங்காய் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு செட் பண்ணுறது தான் வேலை. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.